ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, நம்ம தக்ஷிண திருப்பதி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா, நம்ம ஒசூரில் கோபச்சந்திரா இருக்கு இல்லைங்களா, அங்கே கோபச்சந்திராவில் இருக்கிற தக்ஷிண திருப்பதிக்கு தான் வந்திருக்கோம். அதுக்கு பேக் சைடு வந்து நம்மளுக்கு தென்பெண்ணை ஆறு ஓடுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்ப்ளீட்டாக அந்த கோயில் பார்த்துட்டு வரோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, நம்ம கிருஷ்ணகிரிலேருந்து ஒசூருக்கு போகிற அந்த ஹைவேல நம்மளுக்கு சைடில் இந்த மாதிரி ஆர்ச் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோபச்சந்திராவில் இங்கே தான் நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒசூரில் இருக்கிற தக்ஷிண திருப்பதின்ற மாதிரி புகழ்பெற்ற திருஸ்தலம் இந்த பெருமாள் கோவில். இந்த பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போனீங்கனாலே திருப்பதிக்கு போன ஃபீலிங் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த கோயிலோட செட்டப் அருமையாக இருக்கும். அதுவும் ஒரு ஹில்ஸ் மேலே தான் இந்த கோயில் இருக்கும். நம்ம கீழேருந்து அப்படியே மலை ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும் டூ வீலரில். அதுக்கப்புறம் டூ வீலரில் மேலே ஏறி வந்துட்டு அப்புறம் கூட அந்த பார்க்கிங் பாயிண்ட்லேருந்து திருப்பி நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஹில்லில் தான் இருக்குது இந்த கோவில். இந்த ஹில்லுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் வந்து வில்லேஜ்லேருந்து எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் இந்த கோயிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். இங்கே இருக்கிற பெருமாள் வந்து நீங்கள் திருப்பதியில் இருக்கிற பெருமாள் மாதிரியே அப்படியே உற்சவர் அப்படியே அதே மாதிரி இருப்பார், மூலஸ்தானத்தில் இருக்கிற பெருமாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே போகிறதுக்கு முன்னாடி அங்கே கை காலெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு போகலாம். இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து செருப்பு போகிறதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம அங்கே விட்டாச்சு, கை கால் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து இது கோபுரம் இருக்குது இல்லைங்களா, அந்த கோபுரத்தாண்டை இருந்து நம்ம சாமி கும்பிட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதாண்ட வந்துட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோபுரத்தாண்டை வந்து சாமி கும்பிட்டு இந்த கல் கோபுரத்தை வணங்கிட்டு நம்ம இங்கேருந்து நம்ம உள்ள சாமி பார்க்க போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதில் ஆஞ்சநேயர் இருப்பார், நம்ம வணங்கிட்டு அப்படியே போகலாம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு பெருமாள் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். மறக்காமல் எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. பெருமாளை பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பெருமாளை பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற தாயாரெல்லாம் பார்த்துட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து கீழே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயார் இருக்கிறாங்க. ஸோ தாயார் சன்னதியும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தீங்கன்னா பிரகார மண்டபம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிரகார மண்டபத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக் சைடு வந்து இந்த ஊரே சூப்பராக தெரியும். அது இல்லாமல் அங்கே ஓடுற தென்பெண்ணை ஆறும் சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்க்கலாம். கோயிலை பார்த்துருங்க, கோயில் எப்படி இருக்குன்னுட்டு. இதுதான் கோயிலோட வியூவு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பேக் சைட் போய் பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அத்துக்கட்டு நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், கோபச்சந்திரா அத்துக்கட்டு. அது வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் லிங்க்கில் கீழே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முடிச்சோடனே மறக்காமல் அத்துக்கட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த பிரம்மாண்டமான இடத்துல மிகப்பெரிய அத்துக்கட்டு, லட்சக்கணக்கான பேர் கலந்து கொண்டாங்க, ஆயிரக்கணக்கான காளைகள் வந்து பங்கேற்றுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் அத்துக்கட்டு முடிஞ்சிச்சு. அதோட வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்படியே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முடிச்சோடனே அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், அது போய் பாருங்கள் எப்படி நடந்துச்சுன்னுட்டு. ஸோ அந்த அத்துக்கட்டு முடிச்சுட்டு தான் நம்ம இங்கே பெருமாளை பார்க்க வந்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடு இங்கே தான் தென்பெண்ணை ஆறு வருது. நம்மளுக்கு கோயிலுக்கு பேக் சைடே வந்து ரிவர் போகுது. இந்த இது ஆற்றை ஒட்டி தான் நம்மளுக்கு வந்து இந்த கோயிலே அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த திருப்பதி பெருமாள் கோவில். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒசூரில் இருக்கிறவங்கலாம் திருப்பதிக்கு போகணுன்ற அவசியமே இல்லை, அதே மாதிரி இருக்கிற பெருமாள் இங்கே காட்சி அளிக்கிறாரு. அந்த அளவுக்கு அற்புதமான திருத்தலம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே கோயிலை ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.